இட்ஸ் மண்டே ஈவினிங். இன்றைக்கி வீட்டுக்கு ரீச் ஆனது கரெக்டாக 9:30 ஆகிடுச்சு. 6:30க்கு ட்ரெயின் ஏறினேன். ஒரு ஸ்டாப்பிங்லேயுமே 15 மினிட்ஸ் கிட்ட சிக்னல் போட்டாங்க. நேற்று அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்னால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு போல். இந்த ட்ரெயின் ட்ராவலில் நானும் என் ஃப்ரெண்டுமே பேசிக்கிட்டோம். பேசாமல் நைட்டு நம்ம ட்ரெயின்லேயே தூங்கிடலாம், எப்படியோ நம்ம 7:30க்கு காலையில் வரணும், அதையே நம்ம இங்கேயே தூங்கிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது, இப்படி கூட பேசிட்டு போகிறோம். அவ்வளோ ஒரு வெறுப்பாயிடுச்சுங்க. வீட்டுக்கு வந்தால் என் ஹஸ்பண்ட் மாம்பழம் வாங்கி வச்சுருந்தாங்க. ஒரு மாம்பழம் மட்டும் தான் சாப்பிட்டேன். நைட்டு டிஃபன் எதுவுமே சாப்பிட பிடிக்கல. நான் வச்சுருக்க கருவேப்பிலை பொடியுமே இப்போ காலியாக போகுதுங்க. ஒரு 2 டேஸ் மட்டும் தான் வரும். சரி, அதனால் கருவேப்பிலை ஊறுகாய் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். அதுக்கு கடுகு, வெந்தயம், தனியா எல்லாமே 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா லைட்டாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து அதையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அது கூட 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்ச புளியுமே சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை பொடியை நல்லா காஞ்சதும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் சேர்த்து இந்த கருவேப்பிலை பொடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்குள்ள அதையுமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா எண்ணெய் தண்ணியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை ஊறுகாய் ரெடி.